ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். இது நடிப்பில்ல, இது உண்மை தான். நான் உண்மையாக தான் பேசிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. தயவுசெய்து இந்த நிமிஷத்தில் நீங்கள் சிரிக்காதீங்க. நீங்கள் சிரித்து என்னை இது பண்ணாதீங்க. உன்னைய தான் திட்டுவாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு இன்னும் சரியாக புரியலைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியாதா? இதுக்கு முன்னாடிக்குன்னா குழந்த இல்லாத போது, குழந்த இல்லாமல் 1 வருஷம் நான் இருந்தேனே, அப்போல்லாம் தெரியலையா நான் வேலை செய்ய மாட்டேன்னு? அப்போவுமே அனுப்பிச்சி கொடுத்துருந்தா நான் எதுக்கு இப்படிலாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு நான் கேட்குற ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்குறதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஏன் நீங்கள் என்னையும் பாப்பாவையும் வெளியே அனுப்புகிறீங்க? இல்லை என்னையும் வெளியே அனுப்பிட்டு பாப்பாவை ஏன் பிடுங்கி வைக்கீங்க? அந்த தண்டனை எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்னையும் அனுப்பிச்சிருந்தா நான் போயிருப்பேன்ல, அதை தான் கேட்குறேன். இது நியாயமான கொஸ்டினா இல்லையான்னு நீங்களே கேளுங்க, சொல்லுங்கள். அப்புறம் என்னமோ நினச்சிருந்தேனே, அதனால் நான் என்னை திருப்பி பழைய மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா நான் போய்க்கிறேன். என் பிள்ளைய சரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் போய்க்கிறேன். பழைய மாதிரி திருப்பி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இல்லைன்னா என் பிள்ளை வளர்கிற வரைக்கும், அதுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னையும் பாப்பாவையும் அப்படின்னு. இங்கே அது வரைக்கும் நான் என் மருமகளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு இங்கே எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறதா, அந்த மாதிரி நான் சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க இங்கே வரணும். நான் ஃபோன் பண்ணுறேன், அதை கூட எடுக்க மாட்டேங்காங்க. மேடம் அந்த மாதிரி கேட்கணும். கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போதைக்கு நான் திங்கிங்கில் ஓடிட்டுருக்கிறது. இதுதான் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கேஸ் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். கேஸ் எடுக்க மாட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு நினச்சோங்க. இங்கே எய்த்தாப்பில் பைபாஸ் தான் இருக்குது, அங்கேயே போய் எனக்கு தர்ணா போராட்டம் தான்.